விஜய் மனதில் வழிகள் இல்லை என்று கூறிய சீமான், சினிமா கதாநாயகன் போல் விஜய் வீடியோவில் பேசியுள்ளதாக விமர்சித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விஜய் சென்றதால் தான் கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஆனால் அவர் இதயத்தில் வலியோ காயமோ இல்லை என்று கூறினார். திரைப்படத்தின் வசனம் போல வீடியோவில் பேசியுள்ளார் என்றும், விஜய்க்கு வலி இருந்திருந்தால் அந்த மொழியில் அதனை வெளிப்படுத்தி இருப்பார் எனவும் சீமான் தெரிவித்தார். விஜய் எப்படி பேசியிருக்க வேண்டும் என்பதை சீமான் பேசி காட்டினார். சிஎம் சார் என விஜய் கூறுவதை சிறுபிள்ளைகள் விளையாட்டிற்கு அழைப்பது போல இருக்கிறது என்று கூறிய சீமான், முதலமைச்சர் மீது விஜய்க்கு மதிப்பு இல்லை என்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் பேசி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி என் மீது பேரன்பு வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள், நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க. உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதில் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். இப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து பேசிய சீமான், கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு காரணமானவர் கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை என்றும், கரூர் சம்பவத்துக்கு காரணமானவர் கரூருக்கு போகவில்லை எனவும் தெரிவித்தார். கரூர் சென்ற பாஜகவும் காங்கிரசுக்கும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு ஏன் வரவில்லை என்று சீமான் கேள்வி எழுப்பினார்.